ஒரு சாதி சார்ந்த விஷயம். அவர் வந்துட்டு சாதியை நோக்கி வைக்கிறாரு, குலக்கல்வியை ஊக்குவிக்கிறாரு. பத்திரிகைக்கு வந்துட்டு காசை கொடுத்து நீங்க எழுத வைக்கிறீங்க, சீமானை பற்றி கேவலமாக எழுத வைக்கிறீங்க, எழுதி கொள்ளுங்கள். பாஜக கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கிட்டு தான் தேர்தல் எல்லாம் வந்து சந்திச்சாங்க. அந்த காசுல இருந்து அவர் பிச்சை எடுத்து தின்னாராப்போ. மறைமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் விஜய் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் காசு கொடுத்து எழுத வைக்கிறார். திமுகவுக்காக தான் விஜய் வேலை செய்யறாருன்னு சொல்றாங்க. சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொள்கையில் எதனாச்சும் பிரச்சனை இருந்தா கூட நான் வந்து ஆதரிப்பேன் அப்படின்ற அளவு இல்ல. என் தம்பி நான் எப்பவும் ஆதரிப்பேன். நாம் தமிழரோட கொள்கை தலைவர்கள் யாரு? விஜய் அவர்கள் வருகையினால வந்துட்டு வாக்கு சதரும் பிரியுங்கிறதுலாம் ஒருபோதும் நான் ஏற்பேன். இல்ல, விஜய் அவர்களை மட்டுமே பார்த்து ஓட்டு போட போறது இல்லை. நான் சவாலாவே விடுறேன். முடிந்தால் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த வேண்டும். கச்சத்தீவு பிரச்சனையை பேசக்கூடியவர் முல்லை பெரியாரை பற்றியோ காவிரி உரிமை பற்றியோ ஏன் பேசல? கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் அவர் படம் ஓடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் வந்துட்டு ஆதரிச்சு உள்ள கொண்டு வந்தது எங்களுடைய தவறான்னு கேட்டா, என்ஜாய் பண்றீங்கன்னா லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி நீங்க என்ஜாய் பண்றீங்க. நீங்க திரும்பவும் திராவிடத்தை தான் தூக்கிட்டு வரீங்கன்னா அதே குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுக்கு எதுக்கு இன்னொரு லாரி? அதுக்கு ஒரு லாரி ஏற்கனவே இருக்கு, அந்த லாரி பார்த்து. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சகோ. வணக்கம். முதல்ல வந்து பல்லாவரம் தொகுதியோட வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்ததா வந்து சமீபத்துல கூட கோவை கூட்டத்துல கூட நிறைய வேட்பாளர்களை வந்து அறிவிச்சாரு. இது வரைக்கும் எவ்வளவு தொகுதிகளுக்கு வேட்பாளர் நாம் தமிழர்ல அறிவிக்கப்பட்டிருக்கு? நமக்கு இப்ப அதிகபட்சம் ஒரு 50-60 தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு. அறிவிச்சு அவங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் இன்னும் இருக்கு. மிச்சம் ஓகே. அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆச்சிருக்கீங்களா? இப்ப என்னன்னா, தொடர்ச்சியா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கதான். ஏன்னா தேர்தல் வெற்றி அப்படின்னும் போது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றது, இவங்க நிக்கிறாங்க அவங்க நிக்கிறாங்க, நம்ம இங்க போனாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிடுறது அப்படின்றதுல அதுல பாசிட்டிவா எந்த விஷயங்களும் இல்லை. வேட்பாளர்களை முன்னாடியே அறிவிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது மற்ற கட்சிகள் செய்யாததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் ஒரு புதிய கட்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேட்பாளர்கள் விலை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்களுக்கு அந்த வேட்பாளர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்கள் சோரம் போக மாட்டார்கள் என்ற உறுதியான இதுவும் எல்லா வேட்பாளர்களும் முத்தாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில தான் வந்துட்டு அண்ணன் அறிவிச்சிட்டு வர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மற்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பணபலம். ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 8-10 கோடி ரூபாய் அவங்க வந்துட்டு செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்தே அவ்வளவு தூரம் அவங்க வந்துட்டு செலவு பண்றாங்க. அப்போ அவங்க வந்துட்டு கடைசி நேரத்துல கொண்டு போயிட்டு வேட்பாளர் முகத்தை எல்லா இடத்துலயும் ஒட்டி எல்லா இடத்துக்கும் பரப்புரை செய்து இது எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியும். நாங்கள் அதிகபட்சம் 10 லட்சத்தை செலவு பண்ண அது ஒரு பெரிய விஷயம். இந்த முறை வந்து நிறைய வாக்குகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா விஜயோட வருகை அப்படின்றதையுமே வந்து சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒருபோதும் அது வராது. ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் குறையாதுங்கிறதுல உறுதியா இருக்கும். விஜய் அவர்கள் வருகையினால வந்துட்டு வாக்கு செதறும் பிரியுங்கிறதுலாம் ஒருபோதும் நாங்க ஏற்கல. இது இன்னும் உங்களுக்கு உதாரணத்தோடய சொல்றேன். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் மட்டும்தான் நினைச்சு வேற யாரும் போட்டியிடவே இல்லை. அப்படியான ஒரு சூழல். அப்போ அந்த காலகட்டத்திலேயே விஜய் அவர்களை எதிர்த்து பேசி அடித்து துவைச்சு நம்ம வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணன் சொல்லியிருந்தது, நீ அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு நடுவில் நிற்காதுன்னெல்லாம் சொல்லி விஜயை காட்டமாக விமர்சித்து கொண்டு போனது. இப்போ விஜய்க்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று, அங்கே வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கணும். அந்த 10% குறைஞ்சிருக்கணும். இல்லை நோட்டாவுக்கு விழுந்திருக்கணும். சரிங்களா? திமுக தன்னுடைய எதிரின்னு சொல்லிட்டாரு, திமுகவுக்கு விழுந்திருக்க கூடாது. நாம் தமிழர் கட்சி விஜயை எதிரியாக பாவிச்சு விட்டது, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்க கூடாது. அப்போ ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கணும், இல்ல நோட்டாவுக்கு விழுந்திருக்கணும். இது ரெண்டுமே நடக்கல ஈரோடு இடைத்தேர்தல். அப்ப எங்க போச்சு அவருடைய வாக்கு? இவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத நான் நம்பல. இல்ல, விஜய் அவர்களை மட்டுமே பார்த்து ஓட்டு போட போறது இல்லை. நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ இவங்க 2 மாநாடுகளை நடத்தினார்கள். முதல் மாநாட்டை விட 2வது மாநாடு சோபிக்கவில்லைங்கிறது எல்லா பத்திரிகையாளர்களும் விமர்சனமா வைக்கிறாங்க. வந்த கூட்டம் கலைந்து விட்டதுங்கிறதெல்லாம் விமர்சனமா வைக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கு. இன்னொரு மாநாடு அவர்கள் நடத்துவார்களே என்றால், இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ள இன்னொரு மாநாடு அவர்கள் நடத்துவார்களே என்றால் மொத்தமாக அம்பலப்பட்டு வைப்பார்கள். நான் சவாலாவே விடுறேன். முடிந்தால் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் இருக்காங்க. சுற்றுப்பயணத்துக்கு நல்ல கூட்டம் தானே வந்தது. கூட்டம் நிச்சயமாக வருது. அந்த கூட்டம் என்னவா வருதுங்கிறதான பிரச்சனை. அது ஒரு NDTV ஒரு ரிப்போர்ட்டர் வர்றாருன்னா அவர் கழுத்துல போய் இது போடுறதும் சுத்துறதும் அவருக்கு எதிராக ஆட்டம் போடுறதும் இது போல இதுவரை எந்த அரசியல் கட்சியாக செய்திருக்குதாங்கிறத நீங்க பாருங்க. நாளைக்கு நீ கவுன்சிலர் ஆனாக்க, நாளைக்கு நீ வந்துட்டு இங்க வார்டு தலைவர் ஆனாக்க என்னவாக இந்த நாடு மாறும் அப்படிங்கறத பொதுமக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்போ ஓட்டு போடும்போது அதுதான் தீர்மானம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
வீட்டுக்கு ஒருவர் வந்து விஜய் ரசிகராக இருக்காங்க. இப்போ நாங்கள் அரசியலில் வந்துட்டு எங்களோட கொள்கை தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் வரைக்கும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்றத ரொம்ப விஜய் ரசிப்பாங்கங்க, யார் இல்லைன்னு சொன்னா. விஜய் எல்லார் வீட்டுக்கும் தெரிந்த முகமா என்றால் நிச்சயமாக தெரிந்த முகம். அதுல தான் நாங்க மாற்றுக்கிறதே சொல்லலையே. அவர் எல்லாரும் ரசிப்பாங்க. அவர் படம் வந்துச்சுன்னா நான் கூட தான் போய் பார்ப்பேன். ஜனநாயகன் நாளைக்கு வருதுன்னா நான் கூட போய் பார்ப்பேன். ஆனா அது ஓட்டா மாறுமாங்கிறதான் கேள்வி. எவ்வளவு வாங்குவாங்கன்னு சொல்றீங்க? வரணும். நான் அதான் சொல்றேனே, 4லிருந்து 6% நிச்சயமாக வாங்குவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அவர் மேடையில பேசுறாரு, இங்க கச்சத்தீவு பிரச்சனையை பேசுறாரு. கச்சத்தீவு பிரச்சனையை பேசக்கூடியவர் முல்லை பெரியாரை பற்றியோ காவிரி உரிமையை பற்றியோ ஏன் பேசல, ஏன் இதை பேசாம விட்டாருங்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. ஏன்னா அவர் இதை பேசி இருந்தால் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் அவர் படம் ஓடாது. இதெல்லாம் மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க. நீ வாப்பா நல்லா இரு, வா டாட்டா காட்டு, உனக்கு டாட்டா காட்டுறேன் எல்லாம் போறேன்ட்டு போயிருவாங்க. கடைசியில ஓட்டாக மாறுமாங்கிறது தான் கேள்வி. வராது. சமீபத்தில் கூட சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க, யார் வர சொன்னா அப்படின்ற கேள்வி கடந்த காலத்துல நம்ம எடுத்துட்டோம்னா கூட சீமான் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காணாமல் போனவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த தினம் பத்திரிகையாளர் சந்திப்புல என் தம்பி விஜய் அரசியலுக்கு வந்தா வரவேற்பேன் அப்படின்னு. இப்போ வந்து யார் வர சொன்னா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க அதை சரியாக புரிந்து கொண்டீங்கன்னா தெரியும். வந்தால் வரவேற்பேன் தான் சொன்னார். நீங்க வாங்க, நீங்க வந்துதான் காப்பாற்றணும்னு சொல்லல. வந்தால் வரவேற்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்துக்கள். என்றையுமே மாறுறதே இல்லை. நீங்க தான் வந்துட்டு அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. நீங்க கட் பண்ணி இல்ல நான் சொல்றேன், மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் காமிக்கிறது என்னன்னா, அவர் பேசிய ஒரு துண்டை மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. துண்டை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வியோட பொருத்தி வச்சு இப்ப பாத்தீங்களா அப்படி பேசினார் இப்படி பேசினாருன்னு காமிக்கிறது. நீங்க வந்துதான் இங்க காப்பாற்றணும், நீங்க வந்தாதான் தமிழ்நாடு உருப்படும்னு யாரு உங்களே கூப்பிட்டது அப்படிங்கறதான் கேள்வி. நீங்கள் வந்து மீண்டும் இந்த எந்த அதிமுக திமுக இந்த மண்ணுக்கு வந்துட்டு கேடாக இருக்கிறது, எந்த திராவிட சித்தாந்தம் இந்த மண்ணுக்கு கேடாக இருக்கிறது, அதையே தூக்கி கொண்டு வந்து திராவிடம் தான் இங்க எல்லாமே, பெரியார் தான் இங்க எல்லாமே, இங்க வந்தாக்க நாங்க வந்துட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கிட்டு தான் வருவோம் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னாக்க உங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கூட்டம் கொள்கை இல்லாமல் வருகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு அது ஒரு கேடி விளைவிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்க உணர்றோம் அப்படின்னா அதை எச்சரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதை பேசக்கூடாது. நீங்க ஏன் விஜய் பேசுறீங்க, விஜய் பேசாம நீங்க வந்துட்டு ஆளுங்கட்சியை மட்டுமே பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்ற வாதத்தையும் ஏற்க முடியாது. நிச்சயமாக விமர்சனத்தை வைப்போம், நிச்சயமாக வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால வைப்போம். நீங்க பொட்டி கொடுத்துட்டாருங்கிற மாதிரி அது வந்துட்டு ஒரு இதா கொண்டு வர்றாங்க. அதை பரப்பியது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அது பரப்பிட்டு போறாங்க. நீங்க வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு பத்திரிகைக்கு வந்துட்டு காசை கொடுத்து நீங்க எழுத வைக்கிறீங்க, சீமானை பற்றி கேவலமாக எழுத வைக்கிறீங்க. எழுதி கொள்ளுங்கள், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்கு. அதை உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. அப்ப நீங்கள் செய்யக்கூடிய அரசியலை கேள்வி கேட்க வேண்டிய தேவை ஒரு கட்சியாக எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக கேள்வி கேட்போம். இப்போ ஆடு மாடுகளின் மாநாடு கூட இப்போ அவர் ஜெகதீச பாண்டியன் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார். என்னன்னா, காரைக்குடி தொகுதியில் வந்து அந்த சமூக மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, அதனால தான் அவர் பர்பஸ்ஃபுல்லாக அதை வந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. கூடுதலாக வந்து 21 தேர்தலே வந்து பாஜக கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கிட்டு தான் தேர்தல் எல்லாம் வந்து சந்திச்சாங்க. எனக்கே தெரியும், நான் நேரடியாக வந்து அந்த காசுல அவர் பார்த்துருக்கேன். அது தெரியல, அந்த காசுல இருந்து அவர் பிச்சை தின்னாரா? அப்போ அந்த கேள்வி வருது இல்லை? அங்க அது வரைக்கும் கட்சியில தானே இருந்தாரு, தேர்தலில் நின்னார்ல. வரும் 24 தேர்தல் நின்னார்ல, 21 வாங்கினாருங்கிறீங்க, 24 நின்னார்ல, 21 தெரியும்னா கட்சி விட்டு போக வேண்டியதானே? வாய்க்கு வந்து பேசணுங்கிறதுக்காக பேசலாம், அவதூறுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது, விடுங்க. இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய பிறந்த நாளைக்கு எத்தனை லட்சம் மரக்கன்றுகள், பனை மரங்கள் நட்டாங்க? எதுக்காக நட்டாங்க? அந்த பனைமரம்லாம் நட்டு வளர்ந்தோன்னு வெட்டி பண்ணணும்னு நட்டாங்களா? எதுக்காக நட்டாங்க? நட்டது எதுக்கு? வளரணும். அந்த பனைமரத்தை சார்ந்து ஒரு தொழில் இருக்கிறது, அந்த தொழிலின் வழியாக நம் மக்கள் பயன்பெறணும், அவ்வளவுதானே? அந்த பனைமரத்தினோட பொருட்கள் இருந்து நம்ம எல்லோரும் பயன்பெறணும், அதுதானே? அப்ப நீங்க நட்டாக்கா அது வந்துட்டு சரியானது, நாங்கள் அதே போராட்டத்தை எடுத்தாக்கா அது தவறுனா என்ன அர்த்தம்? இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்ப அந்த தேவைகள் அதெல்லாம் இருக்கு, ஓகே, சூழலியலை பாதுகாக்கணும், மரங்களுக்கான மாநாடு அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனா அதை வந்து பொதுவா எல்லோருமே சொல்ற கருத்து என்னன்னா, அதை நீங்க மனுஷங்கிட்ட தான் போய் பேசணும். மரங்களின் மாடான்னா மரத்துக்கிட்டே போய் பேசுறது, கடல் அம்மா மாடான்னா அங்கேயே போறது அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேலி செய்யக்கூடிய விஷயமா அது மாறிடுது இல்ல? அதனோட 15 வருஷமா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? இது பேசாத தத்துவங்களா இல்ல பேசாத கருத்துக்களா? 15 வருஷமா இதே மனுஷன் தானே பேசிட்டு இருக்காரு. எவனுக்காவது போய் ஏறிச்சா, காதல ஏறிச்சா? மீனவர்களுக்கான உரிமையாக அந்த மீன்பிடி தொழில்ங்கிறது இருக்கும். ஒரு தனி முதலாளிக்காக அது போய் சேரக்கூடாது, ஒவ்வொரு மீனவனுக்காக இருக்கணும். இதை நாங்க யார்கிட்ட போய் பேசுறது? மீனவன்கிட்ட போய் பேசாம யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்ப மீனவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவர்களுடைய இடத்துக்கே போய் பேசினாதான் அவர்களுக்கு புரியும். அதுதான் நாங்க செய்யறோம். சரி, ஓகே. ஏன்னா நான் அதுதான் நான் சொல்றேன், மக்கள் கிட்ட பேசுறதை தாண்டி அந்த விஷயமே பண்ணும்போது அது விமர்சனத்துக்கும் உள்ளாது. அதுதான் நான் சொன்னேன். தொடர்ச்சியா வந்து இப்ப நீங்க நடுவுல சொன்னீங்க, அதுவும் நான் கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா,
திமுக கூட வந்து கூட்டணி, மறைமுக கூட்டணியில இருக்கிறதுனால தான் விஜய் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் சமீபத்தில் கூட நீங்க சொன்ன மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு, ஒரு சந்திப்பு அப்படின்றது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆதவ அர்ஜுனா அவர்கள் காசு கொடுத்து எழுதி வைக்கிறார், அவ்வளவுதான். நான் இப்படியா சொல்றேன், திமுகவுக்காக தான் விஜய் வேலை செய்யறாருன்னு சொல்றேன். எப்படி மறுத்து பேசுவீங்க? திமுக இங்க எடுத்து பாருங்க, இன்றைய தேதியில் தான் அவங்க கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இன்றைய தேதியில் விஜய் அவர்களுடைய வருகை இல்லை என்றால் திமுகவினுடைய வீழ்ச்சிங்கிறது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்ட செயல். விஜய் அவர்கள் வந்ததுனால தான் இங்க ஆசிலேஷனே வருதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது திமுக தான் காசு கொடுத்து அவர் வேலை செய்ய வைக்குதுங்கிறாங்க. இல்ல, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் வரலைன்னா திமுக வந்து வீழ்ந்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த இடத்துல யார் இருப்பான்னு கேட்கிறேன். அந்த இடத்துல நாங்க வந்திருப்போம், நாம் தமிழர் வந்திருக்கோம், இல்ல அதிமுக வந்திருக்கோம். விஜய் ஆனா திமுக விழுந்திருக்கும். ஆனா திமுக இப்ப வீழாது அப்படின்னு எல்லாரும் கருத்து கணிப்புல சொல்றாங்கன்னா காரணம் விஜய்ங்கிறாங்க. அப்ப நீங்க திமுக இயக்கத்துல தான் நீங்க வர்றீங்கிற கொள்கை மாறுபாடு அதுன்றதெல்லாம் வேற விஷயம். நீங்க வந்து கொள்கைக்காக விமர்சனம் பண்றது அப்படின்றது, ஏன்னா அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. நாம் தமிழருக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை, அதுல நீங்க அதுக்கு மாற்றா கருத்து சொன்ன எல்லாரையுமே எல்லா காலகட்டத்திலையும் விமர்சிச்சிருக்கீங்க, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நடுவுலயே திரு சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொள்கையில எதனாச்சும் பிரச்சனை இருந்தா கூட நான் வந்து ஆதரிப்பேன் அப்படின்ற அளவுக்கு இல்ல விஜய் எனக்கு எதிராக பேசினாலும் நான் அவரை வந்துட்டு ஆதரிப்பேனே தவிர எதிர்த்து பேச மாட்டேன். இல்ல அதாவது அதுதான் சொன்னார். நீங்க எடுத்து பாருங்க, நான் நிச்சயமாக தெரியும், விஜய் அவர்கள் எனக்கு எதிராக பேசினால் கூட நான் வந்துட்டு எதிர்த்து பேச மாட்டேன், நான் வரவேற்பேன் அப்படின்னாரு. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்னது போல துணை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர்களுக்கு நடுவுல என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர்களுக்கு நடுவுல என்ன பேச்சுவார்த்தை நடந்ததோ அது அவர்கள் இருவருக்கு தான் தெரியும். திராவிடம் என்ற வார்த்தையை நீங்க எப்ப தூக்கிட்டு வர்றீங்களோ, எப்ப வந்துட்டு ஈவேரா தான் இங்க எல்லாத்தையும் செஞ்சாரு, மத்த எவனும் இங்க வந்துட்டு ஒன்னும் செய்யல, தமிழன்லாம் அதுக்கு முன்னாடி முட்டாள்னு நீங்க சொல்றீங்களோ, அதை எடுத்து உடைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு. நீங்க சொல்லுவது போல இங்க விஜய் ஆதரித்து கொண்டு வந்ததனால் அதிக பொறுப்பு உங்களுக்கு இருக்காங்க, நிச்சயமாக எங்களுக்கு இருக்கு. நாங்க ஏற்கிறோம், தார்மீகமாக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் வந்துட்டு ஆதரிச்சு உள்ள கொண்டு வந்தது எங்களுடைய தவறான்னு கேட்டா ஆம் தவறுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க அதுக்கு எதிராக பேசுறோம். அவர் எப்படிப்பட்ட கொள்கையற்ற கூட்டமாக மாறி நிற்கிறாருங்கிறத விமர்சனம் செய்து தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு வந்துட்டதுனாலதான் அதை இவ்வளவு தூரம் பேச வேண்டிய தேவையும் இருக்குது. அதனாலதான் பேசுறோம். நீங்க ஒரு அரசியல் கட்சியா நீங்க அணில்னு விமர்சனம் வைக்கிறதோ இல்ல டிவிக்குன்னு சொல்றதெல்லாம் நீங்க ரொம்ப சாதாரணமா அதை எடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க சொன்னீங்க திராவிடமும் தமிழ் தேசியம் என்னோட 2 கண்கள் அப்படின்னு. விஜய் சொல்லல, திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஏத்துக்கிற மக்கள் வந்து இங்க பெரும்பான்மையா இருக்காங்க, ரெண்டுமே இந்த மண்ணோட இதா தான் இருக்கு, அதை நம்ம பிரிச்சு பார்க்க போறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க இந்த மண்ணுக்கான ஆள் இல்ல, ரெண்டுமே என்னோட கண்ணு அப்படின்றத அவர் எங்கேயுமே சொல்லல. அவர் அம்பேத்கரை வந்து ஏத்துக்கிறாரு, பெரியாரை ஏத்துக்கிறாரு, காமராஜரை ஏத்துக்கிறாரு, அஞ்சலை மாலை ஏத்துக்கிறாரு, வேலுநாச்சியாரை ஏத்துக்கிறாரு. அது போக எலெக்ஷன் மாடலா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஏத்துக்கிறாரு. இதுல ஒன்றும் பெருசா வந்து ஒரு கொள்கை ரீதியா ஒரு குழப்பம் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். இப்போ நீங்க காமராஜர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. காமராஜர் அவர்களுக்குன்னு தனியா கொள்கை இருந்துச்சா? இந்திய தேசியங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் ஐயா காமராஜர் அவர்கள். பெரியார் அவர்கள் என்ன சொன்னாரு? இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டாரா? சுதந்திர தினத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கல. அப்ப இங்கேயே உங்களுக்கு கொள்கை முரண் வருதா இல்லையா? சரி, அப்படியே நீங்க இந்த சைடு வாங்க. பெரியார் அவர்கள் இருந்து மொத்தமாக மாறிதான் இங்க அவர் வந்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏற்றுக்கொண்டுதான் இவர் வர்றாரு. அப்ப கொள்கையே மாறிதான் அண்ணா அவர்கள் வர்றாரு. சரிங்களா? அப்ப அண்ணா அவர்களை ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்க பெரியாருக்கு நீங்க எதிராக மாறுறீங்கிறதா. அப்ப நீங்க இதுல இருந்து எப்படி கொள்கை நீங்க இது நம்ம இருங்க, நாம் தமிழரோட கொள்கை தலைவர்கள் யாரு நீங்க நாங்க சொல்றேன். இல்ல, நாம் தமிழரோட கொள்கை தலைவர்கள் எங்களுக்கு தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லோரும் எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் தான். நாங்க அதை ஏற்கிறோம். நாங்க இப்ப நான் இந்த கேள்வியை நான் எனக்கு முழுசா பதில் சொல்லுவேன். இப்போ இப்படியான கொள்கை தலைவர்கள் நீங்க வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் கொள்கைங்கிறது இருக்காங்கிறது கேள்வி இருக்கு. இப்ப அஞ்சலேமாருக்குன்னு தனியா கொள்கை இருந்ததா, வேலுநாச்சியாருக்குன்னு தனியா கொள்கை இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கொள்கை தலைவராக வைக்கிறீங்கன்னா அவர்கள்ட்ட இருந்து எந்த கொள்கையை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்ப நாங்கள் தலைவர் பிரபாகரனை எங்கள் தலைவனாக ஏற்கிறோம் அப்படின்னாக்க அவர்கிட்ட இருந்து நாங்க என்னவெல்லாம் எடுத்துக்கிறோங்கிறத மேடைக்கு மேடை பேசுறோம். நீங்க ஐயா பெரியார்கிட்ட இருந்து நீங்க என்ன கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கிறத பேசணும்ல. அவர் கடவுள் மறுப்பு தான் அவருடைய பிரதான கொள்கையை. அந்த பிரதான கொள்கையை ஏற்றுக்கொள்ளலன்ட்டீங்க. சரி விடுங்க. மூட நம்பிக்கை ஒழிப்பு அதை ஏத்துக்கிறீங்களா? அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? தேங்காய் தூக்கிட்டு ஓடுறதெல்லாம் மூட நம்பிக்கை ஒழிப்புல வருதா வரலையா? அப்ப அந்த கேள்வி வருது இல்ல. தாவேக்கா பண்றதுதான் சொல்றேன். மூட நம்பிக்கைங்கிறத அவர் வந்துட்டு ஒழிக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஈவர் அவர்கள் சொன்னார். அதை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? பெண்ணியத்தை பற்றி அவர்கள் பேசிய பேச்சுக்களை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா?
அவர் இங்க சாதியை பற்றி அவர்கள் பேசிய பேச்சுக்களை மறுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை. அவர் ஒரு சாதி சார்ந்து நின்றார்கள்ங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸை நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு அவர் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். அதை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா சொல்லணும்ல. அப்ப இதையெல்லாம் ஏற்கிறீங்களான்னாக்க நீங்கள் யாராக இருக்கிறீங்கிற கேள்வி வருது. மறுக்கிறீங்கன்னா நீங்க எதுக்காக மறுக்கிறீங்கிற கேள்வி வருது. அப்போ நீங்க ஒரு கொள்கை தலைவரா ஏற்கிறீங்கன்னா அந்த கொள்கையிலேருந்து எந்த கொள்கையில நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க, எதை எதிர்க்கிறீங்கிறது வருது இல்ல. அதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றோம். இல்ல அவங்க ஒரு மீட்டிங்ல வந்து அதை சொல்லியிருந்தாங்க, விளக்கமே சொல்லியிருந்தாங்க. இப்ப உதாரணமா அஞ்சலை மால்ட் எடுத்தோம்னா உங்களோட அந்த தன்னிகரற்ற தியாகத்தை இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறோம். தியாகங்கிறது கொள்கையாங்க. நீங்க என்ன வேணா நாம் தமிழர் மேடைகள்லயே பெரும்பாலும் வந்து காமராஜரை பத்தி பேசும்போது சொல்றது என்னன்னா, அந்த ஒரு நிர்வாகம் சார்ந்துதான் நாம் தமிழருமே நிறைய இடங்கள்ல காமராஜரை வந்து உறுதியாக பேசியிருக்கீங்க. அதான் தாவேகாவும் வந்து சொல்றாங்க. நாங்க எங்களுடைய கொள்கை தலைவர்னு காமராஜரை சொல்றது இல்லையே. ஏன் சொல்றது இல்ல? அவர் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் இந்திய தேசத்தை ஏற்றுக்கொண்டவரை நாங்க எப்படி கொள்கை தலைவராக அறிவிக்க முடியும்? அதுதானே கேள்வி. நாங்கள் காமராஜர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எப்படியான நிர்வாகத்தை கொடுத்தார், எப்படியான லஞ்ச ஊழல் அற்ற ஒரு இதை கொடுத்தார், எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார், இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தமிழ் தேசிய கொள்கைக்கு காமராஜர் தான் தலைவரான்னு கேட்டாக்கா அப்படி இருக்க முடியாது இல்ல. நீங்க உங்களுடைய தலைவர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க, எந்த கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கிற கேள்வி இருக்குல்ல. அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளாக இங்க வந்துட்டு ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாடுங்கிறது வந்துட்டு இங்க மீண்டும் மீண்டும் இதே போன்ற சீழஞ்சு கொண்டு போயிருக்கக்கூடிய அரசியல்ல இருந்து மீட்டு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மீட்டெடுக்க வேண்டிய இதுக்காக போராடி உழைச்சு நாங்க கொண்டு வரும்போது மீண்டும் இதே திரைக்கவர்ச்சியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்க இது எல்லாத்தையும் திரும்ப அதே குப்பையில கொண்டு போய் கொட்டுவேன்னு சொன்னாக்க எங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த விமர்சனங்கள் எல்லாம். நாங்க வந்துட்டு தாவேக்க ஒழிகணும், விஜய் ஒழிகணும் நாங்க கோஷம் போடல. சீமான் ஒழிகன்னு கோஷத்தை அவங்க தான் போடுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு மேடையில ஏறி என்னுடைய தொண்டர்கள் இனிமேல் இது போல ஏறக்கூடாது சொல்ல முடியுமா முடியாது? அவரால் இது போல அநாகரிகமான செயல்களை செய்யக்கூடாது சொல்ல முடியுமா முடியாது? அதை செய்யுங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதானே வந்திருக்காங்க. படிப்படியா இல்லைங்க. பார்த்துட்டு முதல் மேடையில அது தவறு நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு முறையும் அதே தவறு நடக்கும்னாக்க நீங்கள் கண்டுகொண்டு அதை ரசிக்கிறீங்கன்னாக்க, உங்கள் கார் பின்னாடி அப்படியே ஓடி வர்றதை நீங்க ரசிக்கிறீங்க அப்படின்னாக்க, அவன் அடிபட்டு வீல்ல விழுந்துருவாங்கிற அளவுல ஓடுறான். அப்ப அவனை விலைக்கு விட்டு காரை நிறுத்தி நீ நகரு நான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? அதை தடுத்து நிறுத்தாமல் நீங்கள் அதை என்கரேஜ் பண்றீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா என்ஜாய் பண்றீங்கன்னா, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னாக்க உங்க மனநிலை என்னவா இருக்கு? அது ஆபத்தான மனநிலை இல்லையா? ஒரு அரசியல் புரிதலற்ற கூட்டத்தை உருவாக்குவதுதான் உங்களுடைய தேவையா இருக்குனாக்க அது ஆபத்தான மனநிலை இல்லையா? நீங்க இதுவே இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே நிலைமை இருக்கும், இல்ல இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு இதே நிலைமை இருக்குன்னா அது கண்டிப்பா விமர்சிக்கணும். ஆனா ஆரம்ப காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் தான் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்றதான் அவர் வந்து திரும்ப திரும்ப மேடைகளில் சொல்றாரு, இன்னமும் சொல்லணும். ஆனா இதெல்லாம் திரிகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆதரிக்க தான் செஞ்சீங்க. நான் அதை தான் சொல்றேன். நீ ஏன் வந்துட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆதரிச்சிங்க அப்படின்னாக்க, நான் அதுக்கு தான் மீண்டும் சொல்றேன். என்ன ஒரு பிரச்சனை, நான் சீமானும் விஜய் அவர்களும் என்ன உறவுல இருந்தாங்க, அவங்க என்னவா பேசிக்கொண்டார்கள், அவர் என்ன கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு, அண்ணன் சீமானோடு அவர் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் தமிழ் தேசியத்தை அப்பொழுது எப்படி ஆதரித்தார், என்னவா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நினைச்சிருந்தாரு, அதெல்லாம் அண்ணன்ட்ட பேசினார்ல. அப்ப அண்ணன் அந்த நம்பிக்கையில தானே வரவேற்கிறார். நீ வா நம்ம போராடுவோம், தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கலாம், அதுதான் கொண்டு வந்தது. ஒரு பிளவுங்கிறது உருவானது. நீங்க இன்னும் சொல்ல போனா மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா வந்துட்டு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சார். ஏன் அறிவிச்சாரு? என் வேட்பாளர்கள் 100 பேர் அறிவிக்கிறேன்னு அறிவிச்சார். ஏன் அறிவிச்சாரு? மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடி ஏன் அறிவிச்சாரு? ஏன்னா அங்க இருந்த நபர்கள் விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, நாம இங்க வந்துட்டு பெரியாரையும் திராவிடத்தையும் கையில எடுக்கலன்னா நம்மளால அரசியல் பண்ண முடியாது, அப்ப நம்ம அதை கையில எடுக்கணும். அப்படிங்கும் போது அண்ணன் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, இல்ல அது சரியான அரசியலாக போகாது, தமிழ் தேசியம் நீ இது வரைக்கும் பேசிட்டு இருந்தது சரியான அரசியல், அதை கொண்டு போவோம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலாமான்னு கேட்கிறாரு. இப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு நீ எதை பேசுவேன், என்ன அரசியலை பேசுவேங்கிறத அண்ணன் வந்துட்டு கேட்கிறாரு. அப்ப இதெல்லாம் கேட்கும்பொழுது அப்பதான் பிளவுகள்ங்கிறது வருது. நீ தவறான பாதைக்கு போற அப்படிங்கும் போதே அண்ணன் வந்துட்டு கூட்டணி கிடையாதுங்கிறத அறிவிச்சிடறாரு. நீங்க சரி, நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்துட்டு இந்த மண்ணின் 2 அவரோட கண்ணுன்னு சொல்லல, மண்ணின் 2 கண்கள்னு சொன்னாரு. தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் நாங்கள் ஒன்னாக பார்க்கிறோம்னு சொன்னாரு. திராவிடத்துக்காக அவர் வந்துட்டு என்னென்ன செஞ்சிருக்காருங்கிறது என்னால பட்டியலிட்டு சொல்ல முடியும். பெரியாருடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணாரு, நூல் வெளியீட்டுக்கு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பண்ணாருன்னு சொல்ல முடியும். தமிழ் தேசியத்துக்கு என்ன பண்ணாரு? மாவீரம் போற்றுதும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை தவிர என்ன பண்ணாங்க சொல்லுங்க. அந்த ட்வீட்ல கூட என்ன மாவீரம் போற்றுதும்னா என்ன அர்த்தம்? அது மாவீரர் நாளுக்காக போடுறாரா? மாவீரர்களை போற்றுவோங்கிறாரா? வீரத்தை போற்றுவோம், மாவீரம் போற்றுதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. அர்த்தம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு மேடையில ஏறி அவங்க தமிழ்நாட்டை பற்றியோ ஈழத்தை பற்றியோ இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர்களை பற்றியோ யாராவது பேசியிருக்காங்க சொல்லுங்க.
தமிழ் தேசியம் சார்ந்து அவர்கள் முன்னெடுத்த கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. இல்ல நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட கட்சி தான், அவ்வளவுதான். அதனாலதான் நாம் தமிழரோட அந்த உறுதியாக விமர்சனம் அதனாலதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு. அதனாலதான் அவர்கள் தமிழ் தேசியம் என்ற பாதையில் வந்திருந்தால் நிச்சயமாக வரவேற்றிருப்போம். எங்களுக்கு எதிராக நிக்கட்டும், எங்களை விட அதிக வாக்குகள் வாங்கட்டும், இந்த திராவிடத்தை வீழ்த்தி அவர்கள் அரியணையில் கூட உட்காரட்டும், வாழ்த்தி இருப்போம். ஆனா நீங்கள் திரும்பவும் திராவிடத்தை தான் தூக்கிட்டு வரீங்கன்னா அதே குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுக்கு எதுக்கு இன்னொரு லாரி? அதுக்கு ஒரு லாரி ஏற்கனவே இருக்கு, அந்த லாரி பார்த்துக்கும். நாங்கள் கருத்தியல் ரீதியாக எந்த கட்சி தவறு செய்தாலும் தவறை தவறுன்னு உடைச்சு பேசுற தைரியத்தோட ஏன் இருக்கிறோம்னாக்க அந்த கட்சியோட கூட்டணியில போய் உட்காரலங்கிறது தான். அப்ப அதை இழந்து விட்டு அவர்களோட கூட்டணியில் வைத்துக்கொண்டு அவர்களோடு வந்துட்டு சமரசங்களை செய்து கொண்டு நாங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் நினைச்சீங்கன்னாக்க அப்படியான நண்பர்கள் நாங்கள் இல்லை. மீண்டும் மீண்டும் அதான் சொல்றோம். இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் ஆட்சி அமைக்கணும்னா அப்படியான ஆட்சி தேவையில்லைங்கிறோம். நிச்சயமா. ஆனா இப்ப நீங்க நேரடியா கூட்டணி வைக்கிறது இல்லை, ஆனா வேட்பாளர்களோட நான் கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட்டை போடுறது, அதுக்கு பணம் வாங்குறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம், அது போன்ற விமர்சனங்கள்லாம் யார் குறிப்பா கல்யாண சுந்தரம் ஒரு ஓபன் ஒரு விவாதத்திலே முன் வச்சாரு. சமீபத்துல ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் கூட வைக்கிறாங்க, வெளியில இருந்து கூட சிலர் வைக்கிறாங்க. நான் இந்த விமர்சனத்தை ஒரே இதுல உடைக்கிறேன். நீங்கள் யார் டம்மி வேட்பாளர் நீங்க சொல்லுங்க. 234 தொகுதியில நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய இவர் டம்மி வேட்பாளர்ப்பா அப்படின்னு நீங்க காட்டுங்க. நான் அவரை கூப்பிட்டு கொண்டு வந்து வைக்கிறேன். உங்கள் கட்சியின் தலைவரை கூட்டுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் கூட்டுவாங்க, இல்ல ஸ்டாலினை கூட்டுவாங்க, இல்ல எடப்பாடி கூட்டுவாங்க. இந்த வேட்பாளரோடு மோதி அவர் வாதத்தில் வெல்லட்டும், அப்புறம் சொல்லுங்க அவர் டம்மி வேட்பாளர். இல்ல டம்மி வேட்பாளர்னா நான் சொல்றேன், இப்ப நீங்க ஒரு தொகுதியில இருந்து நீங்க நிறைய களப்பணியாற்றி ஓரளவுக்கு அந்த மக்கள் மத்தியில அறிமுகமாகி இருப்பீங்க. அப்படின்னும் போது இப்ப நீங்க கேண்டிடேட்டா வந்தா கண்டிப்பா சில வாக்குகள் நீங்க வாக்குகள் நிறைய எடுக்கிற நாம் தமிழ் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் அதுதாங்க வேறு ஒரு தொகுதியில இருந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம் தமிழ் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அதுதான் வித்தியாசம். நாம் தமிழ் கட்சி கருத்தியல் ரீதியாக வாக்குகளை வாங்கணும். ஒரு நபர் தனிநபருக்கான வாக்கு கிடையாது, களப்பணி கிடையாது இல்லங்கிறேன். அப்படியான கட்சி கிடையாதுங்கிறோம். ஏன்னா எல்லோரும் எல்லா இடங்களையும் களப்பணி ஆட்டிக்கொண்டேதான் இருக்கிறாங்க. அண்ணன் சீமானுக்காக மட்டுமே விழக்கூடிய வாக்குகள்ங்கிறத அண்ணனே ஏற்றுக்கொள்றது இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க யாரை வேண்டுமானாலும் இவர் டம்மி வேட்பாளர்னு கையை காட்டுங்க. 234 வேட்பாளர்கள் யாரை நீங்க கை வேட்பாளர்ல மாத்தி மாத்தி நிறுத்துறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறோம். அப்படிதான் நாம் தமிழ் கட்சி இத்தனை சதவீத வாக்குகளையும் வாங்கி இருக்கிறது. இன்னைக்கு நான் வேற தொகுதியில நின்னா நாளைக்கு வேற தொகுதியில் நிப்பேன். எப்போ எங்க வேணா நிக்கலாம். ஏன்னா இது தமிழ்நாடு, மொத்த தமிழ்நாடு எங்கள் நிலம், நாங்க நிச்சயமாக நிற்போம். நீங்க யாருக்கு எதிராக ஒரு நபரை நிறுத்தலாம், இவர் சரியான வேட்பாளர் இல்லை நாம் தமிழ் கட்சியிலங்கிறத சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இங்க வேட்பாளராக இருந்து வெல்ல முடியாதுங்கிறது காரணம் நீங்க கொடுக்கக்கூடிய பணம். வேகா ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு போறதுங்கிறது தவறல்ல. வேகா இல்ல. இப்ப நிறைய பேர் வெளியில போனாங்கல்ல சகோ, கட்சியை விட்டு வெளியில போனாங்க நிறைய பேர் கூட. வேட்பாளர் எங்க கிட்ட கன்சிடர் பண்ணாம உங்க வேட்பாளர் அண்ணா போட்டாரு அப்படின்ற விமர்சனங்களை தான் நிச்சயமாக போறாரு. அது அந்த நேரத்துலதான் உங்க இது போன்ற கருத்துக்களை அவங்களும் ஏன் வேட்பாளரை போடுறாருங்கிற தேவை இருக்குல்ல. நீங்க தமிழ்நாட்டை அண்ணன் கழுகு பார்வை கொண்டு பாக்குறாரு. நீங்க மேலிருந்து பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த சாதியினருக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், யார் வாய்ப்பை மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எங்கெல்லாம் பெண் வேட்பாளர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல எல்லாம் சீராக வேட்பாளர்களை போடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறார். ரெண்டாவது, இளைஞர்களாக போடணும், படித்தவர்களாக போடணும், கருத்தியல் ரீதியாக இருக்கிறார், சோரம் போகாதவர்களாக இருக்கணும், விலை போகாதவர்களாக இருக்கணும், கடைசி நேரத்தில் நான் பின்வாங்குறேன் பின்வாங்காத நபர்களாக இருக்கணும். இப்படியாக தேடி தேடி வேட்பாளரை போடும்போது என்ன கன்சிடர் பண்ணி தான் போடணும். நான் போட்டாதான் வேட்பாளர், நீ போட்டா வேட்பாளர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு தலைவனுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படாதவன் என்ன தளபதி அப்புறம்? ஏன்னா நான் சொல்றேன், அவங்க சந்தேகிக்கிறாங்க. அது நீங்க சந்தேகிக்கிறீங்கன்னா நீங்க கட்சியை விட்டு வெளில போங்க, அவ்வளவுதானே. கட்சியை விட்டு வெளில போயிட்டீங்கல்ல, நீங்க வெளில போய் என்ன வேணா சந்தேகத்தை கிளப்பிக்கோங்க. இருக்கும்போது உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா, எடுத்துருந்தீங்கன்னா காட்டுங்க. இவர் இங்க வாங்கிட்டாருப்பா, பொட்டி வாங்கிட்டாருப்பா, இத்தனை கோடி வந்துச்சுப்பா, காட்டுங்க. அது இல்லாம நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள் தான். ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்கள். நிரூபிச்சா நாங்களே கட்சி விட்டு போறோம், என்ன வந்துச்சு இப்போ? ஓகே சார், நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.